ராதிகா, விடாதே பிடி. ஊர் எல்லையில் இருந்த பாழடைந்த பங்களாவில் நள்ளிரவில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு ஊர் இளைஞர்கள் இருவர் பயத்துடன் கையில் தடியுடன் உள்ளே நுழைகிறார்கள். அவர்கள் சென்ற சில நிமிடங்களில் அவர்களின் டார்ச் லைட் அணைந்து நிசப்தம். உள்ளே சென்றவர்கள் திரும்பவில்லை. அந்த ஊர் ஜமீன்தார் போலீசில் புகார் கொடுத்தார். அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் கதிரும் அந்த மர்மத்தை கண்டறிய அந்த பாழடைந்த பங்களாவுக்குப் போய் திரும்பி வராமல் போக, அந்த கிராமத்தில் துணிச்சல்காரி, வீரப்பெண் என்றெல்லாம் பெயர் எடுத்த ராதிகா உண்மையை கண்டறிய தனியாக அந்த பாழடைந்த பங்களாவுக்குள் நுழைகிறாள். வரவேற்பறையில் இரத்தத்தால் வரையப்பட்ட ஒரு விசித்திரமான வரைபடத்தைக் கண்டு நடுங்கினாள். பங்களாவின் ரகசிய சுரங்கப்பாதையின் வரைபடம்தான் அது. அந்த வரைபடத்தில் உள்ளபடியே ராதிகா திக் திக் இதய துடிப்போடு சுரங்கப்பாதையின் உள்ளே சென்றாள். அங்கே அந்த ஊரில் காணாமல் போனவர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் கதிர் அனைவரும் மயங்கிய நிலையில் கட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ந்தாள். அங்கே சில கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன, பல லேப்டாப்களும். அதில் சில லேப்டாப்பில் வெளிநாட்டு இணையதளம் ஒன்றில் நேரடி மனித வேட்டை, ஹியூமன் ஹண்டிங் லைவ் ஸ்ட்ரீம் என்ற பெயரில் இந்த காட்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தன. ராதிகா இவைகளை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் அங்கே திடீரென கதவுகள் தானாக மூடிக்கொள்ள, இருட்டில் யாரோ ஒருவன் ராதிகாவின் தோளில் கை வைத்தான். திரும்பினால் அங்கே முகமுடி அணிந்த ஒருவன் நின்று சிரித்தான். அந்த உருவம் ராதிகாவை தாக்க முயல இருவருக்கும் இடையே பயங்கரமான சண்டை நடந்தது. அவன் மனிதனா அல்லது பிசாசா என்ற பயம் ராதிகாவை ஆட்கொண்டது. அந்த அளவுக்கு ராதிகாவிடம் சண்டையிட்டான். ஆனாலும் ராதிகா விடாமல் தான் எப்போதோ கற்ற ஒரு தற்காப்பு கலையின் உதவியுடன் அவனை தாக்க, அந்த உருவம் நிலைகுலைந்து போய் கீழே விழுந்தது. அவன் முகமுடியை ராதிகா வலுக்கட்டாயமாக எடுக்க அதிர்ந்தாள். ராதிகா பெரிதாக அதிர்ந்தாள். அந்த ஊர் ஜமீன்தார், அவர் பணத்திற்காக ஆட்களை பிடித்து இப்படி வேட்டையாடி விளையாடுவது அம்பலமானது. ஜமீன்தார் தப்பிக்க முயன்றபோது ராதிகா மீண்டும் ஒரு குத்துவிட்டாள். அவர் மயங்கினார். ஒளிபரப்பை தடுத்து நிறுத்தினாள். பேய் என்று ஊர் பயந்தது வெறும் கேமரா வித்தைகளைத்தான். ஆனால் மனிதர்களுக்குள் ஒளிந்திருக்கும் மிருகத்தனம்தான் உண்மையான பேய் என்று ஊர் உணர்ந்தது. எழுத்து: சரவணன் சூர்யா.